தற்போதுள்ள அரசாங்கத்தை தவிர வேறு எந்த ஒரு கட்சியாலும் நாட்டை மாற்றியமைக்க முடியாது என முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாபாபேவர்தன தெரிவிக்கின்றார். அக்குரச பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன மன்றத்தினால் அக்குரச பகுதியில் இளைஞர் அமைப்பொன்று இன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஜனாதிபதியை தவிர யார் இந்த மாற்றங்களை மேற்கொண்டார்கள்? இன்னும் 20-30 வருடங்களுக்கு எம்மால் இந்த பயணத்தை தொடர முடியும். எதிர்கட்சி எங்கே? யுஎன்பி தலைமைத்துவ சபையை நிறுவியுள்ளது. உலகில் எந்த ஒரு கட்சியும் இவ்வாறாக சபைகளை நிறுவியதில்லை. 5 தலைவர்களின் ஊடாக கட்சி ஒன்றும் அரசாங்கம் என்றும் முன்னெடுக்கப்படுவதில்லை. யார் தலைவர் என்று தெரியாது. யாரை நம்புவது? ஜேவிபிக்கு என்ன நடந்தது? மாகாண சபையில் ஒரு உறுப்பினரை பெற முடியாத நிலைக்கு சென்றுள்ளது. சிங்கள பௌத்த தன்மையுள்ள இளைஞர் யுவதிகளை உருவாக்குவோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை மாற்ற முடியாது. தந்தையின் கௌரவமான அரசியலின் ஊடாக பண்பாடுகளை பெற்றுக் கொண்டுள்ளேன். அரசியலில் பன்முகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். மக்களுடன் எவ்வாறு சேவையாற்ற வேண்டும் என்று கற்றுக்கொண்டுள்ளேன். மண்ணுடன் வாழ பழகி இருக்கின்றேன். எனது தந்தையின் அரசியலை வளப்படுத்தி உங்களுடன் முன்னோக்கி செல்வதற்கு பாரிய பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ඔබත් එක්ක ඉස්සරහට යන්න අපි විශාල ප්‍රයත්නයක් කරනවා.